ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 16க்கான நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். இதில் வந்து பாருங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட்ஸ் இன் வித் எ பேங் அப்படின்னு இருக்கு. இங்க செட்ஸ் இன் அப்படின்னா ஸ்டார்டட் அப்படின்னு அர்த்தம். வித் எ பேங்னா ஒரு லவுடு நாய்ஸோட ரொம்ப ஹெவியா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிமார்க்ஸ் அகேன்ஸ்ட் சீனியர் அட்வொகேட் எக்ஸ்பஞ்ச்டு அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பஞ்ச்டு அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிமூவ்டுன்னு அர்த்தம். அவர் மேல இருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டாலின் மினிஸ்டர்ஸ் டேக் ஸ்டாக் ஆஃப் சிச்சுவேஷன் இன் ஏரியாஸ் அஃபெக்டட் பை ஹெவி ரெயின் அப்படின்னா டேக் ஸ்டாக் ஆஃப் சிச்சுவேஷன்னா அந்த ஈவெண்ட்டை பத்தி பயங்கரமா யோசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்கன்றது தான். ப்ரோப் ஹின்ஸ் அட் சாபோட்டேஜ் ஆங்கிள் இன் தமிழ்நாடு ட்ரெயின் ஆக்சிடென்ட். ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா சாபோட்டேஜ் அப்படின்னா ரொம்ப பர்பஸா, அதாவது டேமேஜ் பண்ணணும், இன்டென்ஷனலா பண்ணணும்னு நினைச்சே பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை. ஸோ ஆக்சிடென்ட் பண்ணணும் டெலிபரேட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து சஃபரர்ஸ் அவார்டட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த 2024க்கான பீஸ் நோபல் பிரைஸ் வந்து ஜப்பானை சேர்ந்த ஹிபாகுஷா அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம், அதாவது யுஎஸ் வந்து ஹிரோஷிமா நாகாசாகில ஆட்டம் பாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஜப்பானையே உருவாக்குனதே இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா? அவங்க தான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட டெமோக்ரஸி வந்து ரொம்ப முக்கியம், ஜஸ்டிஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது. ஸோ அதனால அவங்களுக்கு பீஸ் இது கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இனிமேல் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டீப்பர் ரோல். ஸோ வெஸ்ட் ஏஷியா, அதாவது ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவுல இருக்கிற இந்த வார் சண்டையை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப பேரழிவு ஏற்படுத்துற மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வன்சஸ்னா ரொம்ப பேரழிவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 16th வந்து வேர்ல்டு ஃபுட் டேங்க. கனடா அலிஜஸ் எக்ஸ்டார்ஷன் வயலண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ஹோமிசைட் பை நியூ டெல்லி. ஸோ கனடா நம்ம மேல குற்றம் சுமத்திருக்காங்க. அலிஜஸ்னா குற்றம் சுமத்துதல், எக்ஸார்ஷன் அப்படின்னா மணி நிறைய ஃபோர்ஸோட, அதாவது ரொம்ப கண்டிச்சு மணி வாங்குறது, வயலண்ட் ஆக்ட்ஸ்னா ரொம்ப அராஜகம் பண்றது, அப்புறம் மக்களை கொல்றது, இதெல்லாம் வந்து கனடா சொல்லியிருக்கு. நம்ம வந்து இந்த அக்வசிஷன்ஸ் எல்லாமே ஆதாரமற்றது, அப்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும். அடுத்தது வந்து பாருங்க, ஷா சீனியர் ரா ஆஃபிஷியல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கவர்ட் ஆப்ரேஷனா ஓகே பண்ணியிருக்காங்க. கவர்ட் அப்படின்னா சீக்ரெட் ஆப்ரேஷன். கான்சென்சஸ் அக்ராஸ் ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் பாகிஸ்தான் ஃபார் ஹெல்தி டைஸ் வித் இந்தியா. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்லிணக்கமா இருக்கிறதுக்காண்டி பாகிஸ்தானோட எல்லா அமைப்புகள் கூடயும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இங்க ஸ்டாண்டப் காமெடியன் முனவர் ஃபருக்யூ கிவன் போலீஸ் கவர்ன்னு இருக்குங்க. போலீஸ் கவர்னா போலீஸ் செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பிஇஎம்எல் அப்படின்றது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். இவங்களுக்கு தான் இப்போ ஐசிஎஃப் ரயில்வேஸோட ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ கோடின்னு பார்த்தீங்கன்னா ₹866.87 crores. ஸோ இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இதனால 8% 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ மதுரையில இருந்து போற ஒரு ஃப்ளைட்டு, மதுரை டு சிங்கப்பூர் போற ஒரு ஃப்ளைட் ஏதோ பாம் அலர்ட், அதாவது பாம் த்ரெட் இருக்கிற இது வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சிங்கப்பூர்ல டென்ஷன் இருந்துச்சு. சிங்கப்பூர் ஆன் எட்ஜ் அப்படின்னா ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு சிங்கப்பூர். ஷா எக்ஸார்ட்ஸ்னா ரொம்ப டிட்டர்மைண்டா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மர்சிலெஸ் அப்ரோச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ருத்லெஸ் அப்ரோச் அப்படின்னா ஸோ எங்கேயும் பாவம் பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம அமித்ஷா சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, யுஏஇ டு ரிவ்யூ இந்தியாஸ் கன்சர்ன் ஓவர் சில்வர் இம்போர்ட் சர்ஜ். நிறைய இங்க சில்வர் வந்து இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு வந்து யுஏஇ என்னன்னு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யுஏஇ சிஏபிஏட்ட இருந்து தான் நம்ம வாங்குறோம். ஸோ அடுத்தது பாருங்க, ஸ்பேஸ் எக்ஸ் ஜியோ ரெண்டு பேருமே சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹுண்டாய் மோட்டார்ஸ்ல 18% சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. கான்ட்ரிவ் அப்படின்னா என்னதுன்னா மேக் ஆர் ஒர்க் அவுட் ஏ பிளான். சரிங்களா, அதான் கான்ட்ரிவ். கான்ட்ரிவ்னா டிசைன், ப்ராஜெக்ட், பிளான், ஃபோர்ஜ், இதெல்லாம் தாங்க கான்ட்ரிவ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு நியூஸ்ல ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு சொல்லணும்னு தோணுனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.